இன்றைய நம்ம ராசி இந்த சேனலில் இன்றைய தினப்பலன்களை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். 21/4/2025 திங்கட்கிழமையான இன்று அஷ்டமி திதி, உத்திராட நட்சத்திரமும் மரண யோகம் கூடிய அமிர்த யோகம் மாலை 6 மணிக்கு மேல் வருது. அதனால் இன்றைக்கு பகலில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களே, இன்றைய தினப்பலன்கள் பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கு நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைச்ச மாதிரி உடனடியாக எதுவும் நல்ல பலன்கள் இன்றைக்கு கிடைக்காது. ரிஷப ராசி நண்பர்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்தில் உதவி உடனே கிடைக்கும். இன்றைக்கு ஒரு அனுகூலமான நாள் உங்களுக்கு. மிதுன ராசி நண்பர்கள் இன்று எதையாவது மறதி செய்துவிட்டு அலுவலகத்தில் பணிகளிலேயோ அல்லது பிரயாணங்களின் போது எடுத்துச் சென்ற பொருள்களையோ மறந்துவிட்டு அதனால் சிறிது இழப்புகளை சந்திக்கக்கூடிய நாள். கவனமாக இருக்கவும். கடகராசிக்கு இன்று நீங்கள் முதலீடு, புதிய தொழில் ஆகியவற்றை இன்றைய தினத்தில் துவங்குவதை தவிர்ப்பதை நல்லது. ஏனெனில் இன்றைய தினம் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்துகிறது, நஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையினால இன்றைய தினத்தில் கடகராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருக்கவும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெரிய புகழை, பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு இன்று சற்று கடுமையான முயற்சிகளின் மூலம் உங்களுடைய இலக்கை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று லாபம் மிக அதிகமாக கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. உங்களுடைய ராசிநாதனுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான லாபங்கள், தொட்ட தொழிலில் லாபம், சிறியதாக முதலீடு செய்திருந்தாலும் அதில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேல் அதிகமான லாபங்களை இன்று நிச்சயம் அடைவீர்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சுப பலனை கூறப்பட்டிருக்கிறது. சிறப்பும் இல்லை, ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம், உங்களுக்கு இழப்பும் இல்லை. ஒரு மீடியமான பலன் இன்னைக்கு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு ராசி நண்பர்களுக்கு பொருளாதார பயம், பகைகளால் பயம், பூச்சிகளால் பயம், பிரயாணத்தின் போது பயம் ஆகியவை நேரக்கூடிய ராசி இன்று உங்கள் கிரக நிலைகளின்படி இருக்கிறது. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அருமையான பரிசு கிடைக்கக்கூடிய நாள். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரலாம், அல்லது நீங்கள் வெகு நாளாக எதிர்பார்த்த தொகை இன்று உங்கள் கைகளுக்கு கிடைக்கலாம். ஆக மொத்தத்தில் நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் பெறுகிறீர்கள். கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சற்று கோபம் அதிகமாக இருக்கும். நீங்கள் தொட்ட காரியங்களில் எல்லாம் சற்று சிரமத்தை அனுபவிக்கிற, தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழல். இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு அதிகமாக கோபத்தை காட்டுவீர்கள். தயவு செய்து குடும்பத்தினரிடம் அல்லது உங்கள் நண்பர்களிடம் உங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கோபம் வந்தால் சிவாயனமா என்று அல்லது உங்களுக்கு எந்த குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை மனதில் நினைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு கடந்து விடுவது உங்களுக்கு இன்று நன்மையாகும். மீன ராசிக்கு நீங்கள் என்றோ செய்த ஒரு நல்ல காரியத்திற்கு எதிர்பாராத இடத்திலிருந்து இன்று நன்மை வந்து சேரும், பாராட்டுக்கள் குவியும், பொருளாதார பரிசுகள் உண்டு. இன்றைய தினம் சந்திராஷ்டமம், புனர்பூசம் நட்சத்திரதாரர்களுக்கு இன்றைய சுப விசேஷம். வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் இருந்து வெளியே புறப்படுகிறார் நகர்வலத்திற்கு. இன்று நல்ல நேரம் காலையில் 6:30 7:30 மணி வரையும், மாலையில் 4:30 5:30 மணி வரையிலையும். கௌரி நல்ல நேரம், அதாவது சுப முகூர்த்தங்களுக்கான மிகச் சிறப்பான நேரம் கௌரி நல்ல நேரம். அந்த நல்ல நேரம் இன்னைக்கு 9:30 10:30 மணி வரையும், மாலையில் 7:30 8:30 வரையிலையும் கௌரி முகூர்த்தம் அப்படிம்பாங்க. அது மிகச் சிறப்பான ஒரு முக்கியமான காரியங்களை செய்வதற்கு இந்த கௌரி நேரத்தை பயன்படுத்துங்கள். ராகு காலம் 7:30 9 மணி வரையிலையும், குளிகள் 1:30 3 மணி வரையிலையும் நீடிக்கிறது. யமகண்டம் 10:30 12 மணி வரையில. ஸோ 10:30 12 மணி வரையில நீங்கள் எந்த காரியங்களையும் சற்று தள்ளி வைப்பது நல்லது. இன்றைய கிரக இறப்பு நிலைகளை பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் சூரியன் ஆட்சி உச்சம், 2ஆம் இடத்துல வியாழன், 4ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், புதன் ஆகியோர் இருக்கிறார்கள். இது பொதுவான கிரக நிலை. 12ஆம் இடம்னா மீன ராசியில ராகு, சுக்கிரன், புதன், இந்த 3 ராசிகளும் இன்றைக்கு இருக்கிறாங்க. நன்றி. இன்று திருவோண விரதம், மேல் நோக்கு நாள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.